Today especially we are going to deal with the Lord's Day meeting, the Sunday meeting. இன்று கர்த்தருடைய நாளில் நாம் கூடி வரக்கூடிய அந்த கூட்டத்தை குறித்து படிக்கலாம். So when we studied the definition of the local church, we have seen that a local church is a community that regularly gathers in one place, one geographical area. நாம் ஸ்தல சபையை குறித்து ஒரு இடத்தில் கூடி வரக்கூடிய சபையை குறித்து படிக்கும் பொழுது நம்ம சபையுடைய வரையறை என்னவென்றால் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தில் தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கூடி வரக்கூடிய மக்களின் கூட்டம் என்று நாம் அதை வரையறுக்கிறோம். Apostolic Church had a practice of coming together as a church on the first day of the week. ஆதி திருச்சபைகளுக்கு இருந்த ஒரு முக்கியமான குணாதிசயம் என்னவென்றால் அவர்கள் கர்த்தருடைய நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் அவர் கூடி வருவார்கள் ஆராதனைக்காக கர்த்தருடைய நாளில். Last class we discussed about the Lord's Day and about that particular usage. Lord's Day அதாவது கர்த்தருடைய நாள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பதத்துடைய பயன்பாட்டை குறித்து நாம் குறிப்பாக நாம் படித்தோம் போன கிளாஸில். When we read from John's Gospel onwards, we can see that it was a practice of the apostles to gather together on the first day of the week. நம் யோவானுடைய அந்த எழுத்துக்களில் இருந்து நாம் தியானிக்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் அவர்கள் கர்த்தருடைய நாளாகிய வாரத்தின் முதல் நாளில் தொடர்ச்சியாக கூடி வந்த ஒரு பழக்கம் அவர்களுக்கு இருந்தது என்பதை நாம் அறிகிறோம். We have already discussed John chapter 20 verse 19, then verse 26 and all. யோவான் 20வது அதிகாரத்தில் யோவான் அடுத்த இன்னொரு பகுதியில் எல்லாம் அவர்கள் கூடி வரக்கூடிய பழக்கம் இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். It all began from the day of resurrection of our Lord. Lord resurrected on the first day of the week. Yes. So from that same day onwards, they had a gathering on the first day of the week. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த முதலாம் நாளில் இருந்தே ஆதி திருச்சபையார் அதாவது அப்போஸ்தலர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் அதாவது கர்த்தருடைய நாளில் அவர்கள் சபையாக கூடி வரக்கூடிய பழக்கத்தை அவர்கள் கொண்டிருந்தார்கள். And also we have seen that the Pentecostal day of the Acts chapter 2 falls on a Sunday. பெந்தெகோஸ்தே பண்டிகை என்று சொல்லக்கூடிய அந்த பெந்தெகோஸ்தே நாளும் கூட ஞாயிற்றுக்கிழமையில் தான் அது வருகிறது. The main purpose of those meetings were to break bread. அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் வாரத்தின் முதல் நாளில் கூடி வரக்கூடிய சபையின் கூட்டத்துடைய மிகவும் முக்கியமான ஒரு நோக்கம் என்னவென்றால் அப்பம் விற்பது, அப்பம் விட்டு தேவனை ஆராதிப்பது. Acts chapter 20 verse 7, we have already seen that. அப்போஸ்தலர் 20:27 நாம் ஏற்கனவே அதை பார்த்திருக்கிறோம். And in 1 Corinthians chapter 16 verses 1 and 2, we can see that every first day of the week, that was their regular practice. 1 கொரிந்தியரிலும் கூட அவர்கள் ஒவ்வொரு வாரமும் முதல் நாளில் அவர்கள் கூடி வரக்கூடிய பழக்கத்தை கொண்டிருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். Chapter 16 verses 1 and 2. 1 Corinthians 16, 1 and 2. 1 கொரிந்தியர் 16:1-2 வாசிக்கும் பொழுது வாரந்தோறும் அவர்கள் கூடி வரக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். So this tradition of gathering on the first day of the week was supported by the writings of the first and second century fathers also. ஆதி திருச்சபையார் வாரத்தின் முதல் நாளில் அவர்கள் தொடர்ச்சியாக கூடி வந்தார்கள் என்ற இந்த சத்தியத்தை முதலாம் நூற்றாண்டில் 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சபை பிதாக்களுடைய எழுத்துக்களில் நாம் அதை உறுதிப்படுத்துகிறோம். We have already seen some passages from Didache and Justin Martyr. ஜஸ்டின் மார்டைர் என்ற சபை பிதாக்களும் அப்பொழுது இருந்த டிடாக்கே என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகங்களும் கூட இதை உறுதிப்படுத்தியது. The New Testament does not have an elaborate discussion of the Lord's Day meeting. கர்த்தருடைய நாளில் அவர்கள் கூடி வந்த அந்த கூடுகையில் என்னென்னவெல்லாம் நடந்தது என்பதை குறித்தான ஒரு தெளிவான விரிவான அறிக்கை நம் புதிய ஏற்பாட்டில் நாம் அதிகமாக காண முடிவது கிடையாது.
But we have information about the meetings of the church in 1 Corinthians chapter 11 and chapter 14. ஆனால் முதல் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திலும் 14வது அதிகாரத்திலும் அதிகாரம் வரையில் உள்ள பகுதிகளில் இதை குறித்தான தகவல்கள் நமக்கு போதுமான அளவு கிடைக்கிறது. 1 Corinthians chapter 11 1 கொரிந்தியர் அதிகாரம் 11 verses 17 onwards talks about church meeting. 17 அது சபை கூடி வருதலை குறித்தான காரியங்களை சொல்லுகிறது. நீங்கள் கூடி வருதல் என்று வாசிக்க. Verse 18 we can see that in the first place when you come together as a church. So from there onwards, from that verse onwards, Apostle Paul is teaching or correcting some of the issues they had when they gathered together as church. 18வது அதிகார வசனத்தில் முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது என்று அங்கு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பதமானது தொடர்ச்சியாக அப்படி கர்த்தருடைய நாளாகிய அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர்கள் கூடி வரும்போது நடக்கிற விஷயங்களை குறித்து மிகவும் ஒரு தெளிவாக நமக்கு போதிக்கிறது. So let us see how they gathered to the church, or how a church meeting looked like in the first century. சபை கூடுகை எப்படியாக இருந்தது என்பதை குறித்த நாம் முதலாவது தியானிக்கலாம். Many people think that first century church meeting or apostolic church does not had any particular order or liturgy. They just did everything according to the leading of the Spirit. Spontaneously did something. பொதுவாக மக்கள் இப்படி கருதுகிறார்கள். அவர்களுக்கு அந்த அந்த கர்த்தருடைய நாளாகிய ஆராதனையின் போது முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது என்ற எந்த ப்ரொசீஜருமே அவர்களுக்கு இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் எப்படி ஏவினாரோ அதுபோல ஸ்பான்டேனியஸாக அவர் தன்னிச்சையாக அவர்கள் திடீரென்று பாட்டு பாடுவார்கள், திடீரென்று வசனம் வாசிப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பலர். But when we read the available verses on the church meeting, we can see that it was a very orderly meeting. ஆனால் புதிய ஏற்பாட்டில் சபை கூடுகை குறித்து சொல்லப்பட்ட பகுதிகள் எல்லாம் நாம் தெளிவாக தியானிப்போமானால் அவ்வாறு இல்லை. அவர்கள் மிகவும் கிரமமாக ஒரு ஒழுங்கான முறைமையின்படி அவர்கள் சபை கூடுகையை அனுசரித்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். We know that the epistle to the Corinthians was written to deal with the errors of the church. So they had many problems in the church, especially when they gathered together as church. Paul was correcting all these problems in his writing. 1 கொரிந்தியர் புத்தகமானது கொரிந்து சபையில் இருந்த சத்திய உபதேச குறைபாடுகளையும் சபையாக கூடி வரும்போது செய்த தவறுகளையும் திருத்துவதற்காக, சீர்திருத்துவதற்காக அவர்களை கண்டித்து உணர்த்தி எழுதப்பட்ட ஒரு நிருபமாகும். Let us read chapter 14 verse 40. 14வது அதிகாரம் வசனம் 40 வாசிக்கலாம். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. Everything must be done decently and orderly. நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் சகலமும் செய்யப்பட கடவுது. When writing these chapters, this was the purpose of Paul, intention of Paul. A church meeting should not be a meeting of confusion. It should be done in a decent manner, in an orderly manner. இந்த புத்தகத்துடைய மைய வசனமாக இதை எடுத்துக்கொண்டால் கூட தவறில்லை. சபை கூடுகையின் போது அது குழப்பம் மிகுந்ததாகவும் ஒரு ஒழுங்கில்லாததாகவும் அது நடத்தப்படக்கூடாது. சபை கூடுகை எல்லாம் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை சகலமும் நல்லொழுக்கம் உள்ளதாயும் கிரமமாயும் செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்து அவர் தெளிவுள்ளவராக இருந்தார். அதை வலியுறுத்துகிறார் கொரிந்து சபைக்காருக்கு. Another thing we can see from 1 Corinthians chapter 11 verses 20 and 21.
1 கொரிந்தியர் 11:20-21 வாசிக்கலாம். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுகிறது அல்லவே. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியா இருக்கிறான், ஒருவன் வெறியா இருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுகிறது அல்லவே. So there was a fellowship meal along with the church meeting. During the Sunday meeting, they had a fellowship meal. It is a fact that they observed it in an incorrect way, but they had a fellowship meal. அவர்கள் சபை கூடுகையின் போது ஞாயிற்றுக்கிழமையில் அன்பின் விருந்து என்று ஒரு சாப்பாடு அவர்கள் பரிமாறிக்கொண்டிருந்தார்கள். அது சரியான விதத்தில் அவர்கள் செய்யவில்லை. ஆனாலும் கூட அவர்களுக்கு இந்த ஒரு பழக்கம் இருந்தது. ஞாயிற்றுக்கிழமையில் கூடி வரும் பொழுது எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக சாப்பிடக்கூடிய அந்த பழக்கத்தை அவர் வைத்திருந்தார்கள். 1 Corinthians 14:26. 1 கொரிந்தியர் 14:26. நீங்கள் கூடி வந்திருக்கும் போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு எதுவாக செய்யப்பட கடவுது. Okay, so let everything be done for the building up of the saints. எல்லாமே பக்தி விருத்திக்கு எதுவாக செய்யப்பட கடவுது என்கிறார். So the church meeting was with a purpose, definitely. They came together to break bread and remember Lord. In the first place, it was their intention or purpose. Secondly, all the exercise of spiritual gifts they had was with a purpose for the spiritual growth of the believers. சபையில் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும், குறிப்பாக சபையாருக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வரங்கள் எல்லாமே சபையில் இருக்கிற அங்கத்தினர்கள் கட்டி எழுப்புவதற்காக தேவனால் கொடுக்கப்பட்டது. அதை அவர்கள் ஒழுங்கும் கிரமமாக அவர்கள் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. So the exercise of spiritual gift had an important place in the church meeting. They had a time for that. சபை கூடுகை, அதாவது கர்த்தருடைய நாளில் கூடி வரக்கூடிய சபை கூடுகையில் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வரங்களை அவர்கள் பயன்படுத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். Then 1 Corinthians 14:34. 1 கொரிந்தியர் 14:34. சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்லுகிறது. So in the first century church, only men were allowed to do speaking ministries in the church. முதலாவது ஆதித்திருச்சபை கூட்டங்களில், சபை கூட்டங்களில் சகோதரர்கள் மட்டுமே பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். And 14:23. 14:23. ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசிக்கொள்ளும் பொழுது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்று சொல்வார்கள் அல்லவா? பைத்தியம் பிடித்தவர்களாக காண்பார்கள் அல்லவா? So the seekers or unbelievers were allowed in the church meeting. அவிசுவாசிகளும் கூட சபை கூடுகையில் கூடி வருவதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். These are some of the general information, general observations we see from these verses. நாம் பார்த்த இந்த வசனங்களிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் கூடி வரக்கூடிய சபை கூடுகையில் என்னென்னவெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்தான ஒரு பொதுவான ஒரு தகவல்களாகும் இவையெல்லாம். So there was order in the church meeting. சபை கூடுகையின் போது ஒரு கிரமம் இருக்க வேண்டும், ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். Lord's Supper was the main purpose. கர்த்தருடைய அப்பப்பந்தியானது மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும். There was a fellowship meal. அன்பின் விருந்து இருக்க வேண்டும். Everything was done for the edification, the spiritual growth of the believers. சபையில் செய்யப்படக்கூடிய எல்லாமே
சபை உள்ள விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதான விதத்தில் எல்லாம் காணப்பட வேண்டும். Exercise of spiritual gifts were done. ஆவிக்குரிய வரங்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும். Women were asked to keep silent. சகோதரிகள் அமைதியாக இருக்க வலியுறுத்தப்பட வேண்டும். Unbelievers or seekers were allowed in the meeting. அவிசுவாசிகள், அதாவது கிறிஸ்தவத்திற்கு ஆர்வம் உள்ளவர்கள் அனுமதிக்கப்பட வேண்டும். So these are some of the observations, and we can see some more things, some more factors present in the first century church meeting. இவையோடு கூட இன்னும் சில காரியங்களை நாம் பார்க்க முடியும். 1 Corinthians chapter 11. 1 கொரிந்தியர் 11. Yeah, that also can be included in the Lord's Supper. Okay, leave it. So 1 Corinthians 16, 1 and 2. 1 கொரிந்தியர் 16, 1, 2. பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். Okay, so they used to take a collection of money for the needful people. தேவையுள்ள காரியங்களுக்காக, தேவையுள்ள மக்களுக்காக பணத்தை சேகரிக்கும் பழக்கம் கர்த்தருடைய நாளில் இருந்தது. So these are the informations we get from the 1 Corinthians about the first century church meeting. 1 கொரிந்தியர் புத்தகத்திலிருந்து முதலாம் நூற்றாண்டுகளில் இருந்த புதிய ஏற்பாட்டு சபைகள் என்ன பழக்கத்தை, என்ன செயல்களை எல்லாம் அவர்கள் சபை கூடி வருதும் போது கொண்டிருந்தார்கள் என்பதை குறித்து நாம் தியானித்தோம், பார்த்தோம். Okay, so when we come to the second century, we can read from the writings of Justin Martyr about how the first century Christians gathered as a church and what all things they did, and also from the writings of the Roman historian Pliny we get some information. So all these informations will lead us to to have a clear idea about what they did or how they did things in the church meeting. புதிய ஏற்பாட்டுக்கு வெளியே 2ஆம் நூற்றாண்டின் போது வாழ்ந்த சபை பிதாவாகிய ஜஸ்டின் மார்ட்டினுடைய எழுத்துக்களிலும் ஒரு பிளீனி என்று சொல்லக்கூடிய வரலாற்று அறிஞருடைய எழுத்துக்களிலும் இருந்து அப்பொழுது வாழ்ந்த சபையார் எப்படிப்பட்ட கூடுகை கொண்டிருந்தார்கள் என்ற இன்னும் அதிகமான விவரங்களை நாம் அதிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். The day on which they gathered was Sunday, that we have seen, and there were two parts for the church Sunday service. அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை கூடி வந்தார்கள், அதை நாம் பார்த்து விட்டோம். அந்த கூடுகையின் போது 2 முக்கியமான காரியங்கள் காணப்பட்டது. First part was service of the word, especially முதலாவது தேவனது வசனத்தை போதிக்கக்கூடிய அந்த போதனையின் நேரம். So in that part, the first part of the meeting, there was a clear order. There was an order for that meeting, order of doing things. அந்த போதனையின் நேரத்தில் கூட ஒரு கிரமம் இருந்தது, ஒரு ஒழுங்கு இருந்தது. முதலாவது இதை செய்ய வேண்டும், இரண்டாவது இதை செய்ய வேண்டும் என்று. There was an opening word of greetings by the elder, or elder was also called the president of the meeting, because he presides over the church meeting. சபையின் மூப்பரானவர் பொதுவாக வெளிப்படையான ஒரு பொதுவான வாழ்த்துதலை அவர் தெரிவிப்பார். அவர்தான் அந்த கூடுகைக்குரிய ஒரு பிரசிடென்ட் சொல்லக்கூடிய அவர்தான் ஆரம்பித்து வைப்பார். So in 1 Timothy chapter 3 verse 1 we can see that elder is also the overseer of the church. நம்ம 1 தீமோத்தேயுவில் பார்க்கிறோம், சபையுடைய மூப்பர் மட்டுமல்ல, சபையுடைய கண்காணி என்றும் கூட பார்க்கிறோம். ஓவர்சியர், கண்காணி. He is the administrator of the church. அவர்தான் சபையுடைய மேற்பார்வையாளர், சபையை நடத்தக்கூடியவர். So the Sunday meetings of the church were done in the leadership of elders, one of the elders.
சபையுடைய மூப்பர்களில் யாராவது ஒரு மூப்பருடைய தலைமையில் அந்த சபை கூடுகையானது ஆரம்பிக்கப்படும், நடத்தப்படும் மேற்பார்வையில். So the beginning of the meeting will be like this. The elder or that overseer, he will stand up and say, "The Lord be with you." With the greetings in the name of the Lord, the meeting is to start. அந்த சபையானது இப்படி ஆரம்பிக்கப்படும். ஒரு மூப்பர் எழுந்து நின்று, தேவன் உங்களோடு கூட இருப்பாராக, நாம் தேவனது நாமத்தில் தேவனது ஆசீர்வாதத்தில் இந்த கூடுகை இன்று ஆரம்பிக்கலாம் என்று ஒரு வாழ்த்துதலோடு, மூப்பருடைய வாழ்த்துதலோடு சபை கூடுகையானது ஆரம்பிக்கப்படும். So the congregation will respond and with your spirit too. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் உன்னுடைய ஆவியோடும் கூட இருப்பதாக என்று அவர்கள் மறுமொழி சொல்லுவார்கள். Then a portion of Old Testament was read. பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு பகுதியானது வாசிக்கப்படும். Then they used to sing a song. அவர்கள் சில பாடல்கள் பாடுவார்கள். So song means it can be a psalm from the Old Testament or a New Testament hymn. அது பழைய ஏற்பாட்டில் உள்ள சங்கீதங்களாக இருக்கலாம் அல்லது புதிய ஏற்பாட்டு சமயங்களில் அவர்கள் பாடக்கூடிய பாடலாக இருக்கலாம். Only 3 song, brother? What? Like our So we don't know the number of songs. Maybe one song. I don't know. Brother, song is an inspired pattern. 3 song is an inspired pattern. Yeah, but here in Kerala, in many churches, it is 2 songs. Only 2 songs. Yeah, some churches there are 3 songs, but some churches there are 2 songs. So it depends upon which holy tradition you follow. Okay, so after the Old Testament reading, there will be a psalm or a hymn. Then there will be New Testament reading from the writings of the apostles. அதுக்கு அடுத்து புதிய ஏற்பாட்டு, அதாவது அப்போஸ்தலர்கள் எழுதின அந்த புதிய ஏற்பாட்டு பகுதியிலிருந்து ஒரு பகுதியை வாசிப்பார்கள். Then there will be another song. மறுபடியும் கூட ஒரு பாடல் இருக்கும். After that, a reading from the gospel. அதுக்கு அடுத்து நற்செய்தி புத்தகத்தில், சுவிசேஷ புத்தகத்திலிருந்து ஒரு பகுதி வாசிக்கப்படும். Then after that, the elder will give a message based on some of the scripture portions already read. அதற்கு பின்பு ஒரு மூப்பர் இதுவரைக்கும் வாசிக்கப்பட்ட ஒரு பகுதி, ஏதாவது ஒரு பகுதியிலிருந்து அவர் சத்தியத்தை போதிப்பார். So the elder will be delivering that message while seated. He is not standing up and preaching, but giving the message mostly by seated. மூப்பரானவர் இப்பொழுது இருப்பது போல நின்று கொண்டு பிரசங்கிக்க மாட்டார். அமர்ந்து கொண்டு, சபையாரெல்லாம் அமர்ந்து கொண்டு அமர்ந்த விதத்தில் அவர்கள் பிரசங்கிப்பார்கள். Then all the unbelievers or unbaptized attendees of the church meeting will be dispersed. அந்த போதனை நேரம் பிரசங்கம் முடிந்த பின்பு அவிசுவாசிகள் எழுந்து சென்று விடுவார்கள். So here we can see the first part. The most important thing was reading of the scripture and sing praises to the Lord. இந்த முதல் பகுதியில், அதாவது போதனை நேரத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி என்னவென்றால் வேத வசனங்களை வாசிப்பதும் பாடல்கள் பாடுவதும் தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படும். Also preaching will be there. பிரசங்கமும் கூட காணப்படுகிறது. See why the first century church took many times, means a lot of time to read the scripture. புதிய ஏற்பாட்டு, அதாவது அந்த ஆதி திருச்சபையார் ஏன் தேவனது வசனத்தை வாசிப்பதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள்? Because we know that the Bible was not with every believer. ஏனென்றால் இப்பொழுது இருப்பது போல அந்த சபையார் எல்லாரிடத்திலும் வேத வசனமானது காணப்பட, பைபிளானது ஒவ்வொருவருக்கும் ஒரு தனியான காப்பி என்று அவர்கள் வீடுகளில் காணப்படாது. சபையில் மட்டும்தான் ஒரு காப்பி இருக்கும். Yeah, because Bible was written in parchments or the papyrus, in papyrus. So maybe this was kept as a roll or a big
codex like. It was very difficult for an ordinary person to make a copy. It was expensive also. It is not very practical, very common thing. So that is why the church may have a general copy, and every Sunday they will read from different passages, so that the congregation can hear the word of God from the Old and New Testament. அந்த காலங்களில் இப்பொழுது இருப்பதை போல அச்சுத்துறையானது வளராத நிமித்தம் அவர்கள் பொதுவாக தோல் சுருள்களிலேயும் பேப்பரைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான தாவர இலைகளிலும் கூட அவர்கள் வேதவசனங்களை எழுதி அதை சுருளாக சுற்றி வைத்திருப்பார்கள். ஆகவே பெரிய ஒரு புத்தகமானது பெரிய இடத்தை அடைக்கும். அது மட்டுமல்ல, அதை சாதாரண மனிதனானவன் அதை ஒரு காப்பி எடுத்து தன் வீட்டில் வைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு அது விலை உயர்ந்ததாகவும் கூட காணப்படும். ஆகவே சபையாருக்கு மூப்பருக்கோ யாராவது ஒருத்தர் 2 பேரும் அதை வைத்திருப்பார்கள். ஆகவே எல்லா இடத்திலும் காணப்படாத நிமித்தம் ஞாயிற்றுக்கிழமைகள் அவர் கூடி வரும் பொழுது அதிகமான வேத வசனங்கள் மற்ற மக்களுடைய பக்தி விருத்திக்காக வாசிக்கப்படும். அப்பொழுதுதான் அவர்கள் கேட்க முடியும் சபை மக்களால். Public reading was an important item in the church meeting. வேத வசனம் வாசிக்கப்படுதல், எல்லோருக்கும் காணப்படும்படியாக வாசிக்கப்படுதல் அப்பொழுது கூடி வந்த சபையில் மிக முக்கியமான பங்கை வகித்தது. We can see that they used to read not only from Old Testament and New Testament, but also from other good books written by church fathers. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு வசனங்கள் மட்டுமல்ல, அப்பொழுது வாழ்ந்திருந்த சபை பிதாக்களுடைய எழுத்துக்களையும் கூட, நல்ல எழுத்துக்களையும் கூட அவர்கள் வாசிப்பார்கள் பொதுவாக நின்று. Therefore, which they believe it will be good to hear from these books for the edification of a believer. ஒரு விசுவாசியானவனுடைய பக்தி விருத்தி அடைவதற்கான நல்ல கருத்துக்கள் அடங்கி இருக்குமானால் அதையும் கூட அவர்கள் சபையில் வாசிப்பார்கள். For example, there was a book called Shepherd of Hermas. Shepherd of Herma, Shepherd என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இருந்தது. Then there were this book Didache was there, writings of Clement of Rome was there. Clement of Rome என்று சொல்லக்கூடிய அவருடைய எழுத்து இருந்தது, டிடாக்கே என்ற புத்தகம் இருந்தது. But one thing we can see that the first century church was very clear about the inspired writings and other writings. ஒன்றை நீ நல்லா புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த விசுவாசிகள் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்ட வார்த்தைகள் எது, பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்படாத வார்த்தைகள் எது என்ற தெளிவு அவர்களுக்கு மிகவும் உறுதியாக இருந்தது. So that is why the church fathers called the scriptures, the inspired books, as Liber Canonici, and the other books are Liber Ecclesiastici. So that those are two Latin usages. We can found this in writings of Jerome when he compiled the Latin version of the Bible. We can see that the apocryphal books also were included in that Latin translation. ஜெரோம் என்பவர் வேத புத்தகத்தை, பைபிளை அவர் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர். அப்படி மொழிபெயர்க்கும் போதும் கூட இன்ஸ்பயர்ட், அதாவது பரிசுத்த ஆவியானவர் எழுதப்பட்ட புத்தகங்கள் எவையெல்லாம் என்பதையும் பரிசுத்த ஆவியானவர் ஏவப்படாத புத்தகங்கள் எவை என்பதையும் கூட மிகவும் அழகாக தெளிவாக வகை பிரித்து அதை எழுதி மக்களுக்கு கொடுத்திருந்தார். So he was using these two terms, Liber Canonici to indicate the canonical scripture. லிபர் கெனானிசிட்டி என்பது, அதாவது இவை இந்த வார்த்தைகள், இந்த புத்தகங்கள், அந்த 66 பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்ட பரிசுத்த வேத எழுத்துக்கள், ஸ்கிரிப்சர் என்ற பதமானது பயன்படுத்தப்பட்டது லத்தீன் மொழியில். And the other books, Liber Ecclesiastici, they are good books for general reading of edification. அடுத்த அந்த புத்தகங்களுக்கு அவர் லிபர் எக்லீசியாசிட்டி, அதாவது மக்களுடைய பொதுவான பக்தி விருத்திக்கு உகந்த நல்ல புத்தகங்கள் என்ற தலைப்பில் மற்ற எழுத்துக்களை அவர்கள் மொழிபெயர்த்தார். So after these readings and message, the unbelievers were dispersed, or the unbaptized members were dispersed. இந்த போதனை நேரம் முடிந்த பின்பு அவிசுவாசிகளும்
ஞானஸ்நானம் உட்படுத்தப்படாத விசுவாசிகளும் கூட எழுந்து வெளியே சென்று விடுவார்கள். Then the Lord's Supper meeting. பின்பு கர்த்தருடைய பந்தி ஆரம்பிக்கப்படும். The second part of the meeting is the Lord's Supper meeting, or the second century fathers called it as Eucharist. சபை கூடுகையுடைய இரண்டாவது முக்கியமான பகுதி தேவரது அப்பம் பிட்கும் ஆராதனை. அது இரண்டாவது பகுதி யூகாரிஸ்ட்னு சொல்வார்கள் இரண்டாவது நூற்றாண்டு சமயத்தில். So it was this second meeting, the second part of the meeting began with a prayer by the elder. இந்த இரண்டாவது மீட்டிங் ஆனது, இந்த இரண்டாவது பகுதியானது மூப்பருடைய ஜெபத்தோடு ஆரம்பிக்கப்படும். Then the whole congregation will have a silent prayer. சபையில் இருக்கிற எல்லாரும் அமைதியான முறையில் மனதுக்குள்ளாக எல்லாரும் ஜெபிப்பார்கள். Then the president of the meeting, the leader of the meeting will pray loudly for all the people. அந்த சபையை, அந்த பகுதி, அந்த அப்பமிக்கும் ஆராதனையை தலைமையேற்று நடத்தக்கூடியவர் சத்தத்தோடு எல்லாருக்காகவும் ஜெபிப்பார். So the early church, the early posture of prayer, how they prayed, what was the posture of their prayer, was like this. They prayed by standing and looking heavenward with arms outstretched and palms up with an open eyes. அவர்கள் எப்படி எந்த முறையில் ஜெபிப்பார்கள் என்றால், அந்த மூப்பரானவர் அவர் கைகள் இரண்டையும் உயர்த்தி வானத்துக்கு நேராக உயர்த்தி, தலையை உயர்த்தி வானத்தை பார்த்தவராக, கண்ணை மூடாமல் கண்ணை விரித்தவாறு அவர் ஜெபிப்பார், வார்த்தைகளை உயர்த்தி ஜெபிப்பார். So I don't know where it came from. Where did it came? Joining our hands and closing our eyes for prayer. It was not there in the first century church, first and second century church. It was not a biblical pattern. முதலாவது நூற்றாண்டில் அவர்கள் எப்பொழுதுமே கண்ணை திறந்து கொண்டு ஜெபிப்பார். எனக்கு தெரியவில்லை எப்படி கையை குவித்துக் கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு இப்பொழுது ஜெபிக்கிறது போல ஜெபமானது வந்தது என்று. அது கண்ணை மூடிக்கொண்டு கையை கூப்பிக்கொண்டு ஜெபிப்பது அது வேதபூர்வமான ஒரு ஜெபிக்கும் முறை அல்ல. In Old Testament also we can see many people praying. When they pray, they stood up and they looked to the heavens and they stretched their hands and they prayed. This was the posture of prayer. It was a request to God. So they hold their hands like this when they pray. So when they praise God, they will keep their hands like this. So this was the prayer posture and this was the worship posture. பழைய ஏற்பாட்டிலும் கூட அவர்கள் ஜெபிக்கும் பொழுது கரங்களை உயர்த்தி இப்படியாக ஜெபிப்பார்கள். ரிக்வெஸ்ட், விண்ணப்பிப்பது, வேண்டுவது. தலையை உயர்த்தி கண்களை திறந்து கொண்டு எழுந்து நின்று கொண்டு அவர் ஜெபிப்பார்கள். தேவனுக்கு ஆராதனை செலுத்தும் போது, துதி செலுத்தும் போது கை இப்படி இருக்கிற கையை வந்து இப்படி செல்ல விடும். இப்படி அது துதிக்கும் போது கரங்களை இப்படியும், ஜெபிக்கும் போது கரங்களை இப்படியும் வைத்துதான் ஜெபிப்பார்கள். அதுதான் புதிய ஏற்பாட்டு முறை. In Old Testament times also it was like that. பழைய ஏற்பாட்டிலும் கூட இந்த முறைதான் காணப்பட்டது. Then the elements of Lord's Supper was brought. We have seen that bread, then wine, then water. அப்பமும் திராட்சை ரசமும் தண்ணீரும் கூட எடுத்து வைக்கப்படும். The bishop lead the congregation in prayer. சபை மூப்பரானவர் ஜெபத்தோடு அதை ஆரம்பிப்பார், ஜெபிப்பார். And the president of the meeting, he used to break the bread and also with the help of the deacons, and the deacons will distribute the cup to the congregation. உதவிக்காரருடைய உதவியுடன் அந்த மூப்பரானவர் அப்பத்தை எடுத்து பிட்டு அதை உதவிக்காரருக்கு கொடுப்பார். உதவிக்காரர்கள் அதை எடுத்துக்கொண்டு சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு பரிமாறுவார்கள்.
கொடுப்பார்கள். Yeah, after that meeting, the elements of the Eucharist means, Eucharist simply means thanksgiving. So Lord's Supper, that element of that service was also considered as a thanksgiving meeting, thanking Lord for our salvation and His work on the cross. So these elements were sent to those who were absent for the meeting through the deacon. யூகாரிஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் என்னவென்றால், நன்றி சொல்லுதல் என்ற அர்த்தமாகும். இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் செய்த ரட்சிப்புடைய நிகழ்வுகளுக்காக நன்றி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நினைவுகூறுதலின் ஆதரவை தான் இது. இதையெல்லாம் முடிந்த பின்பு மீதம் இருக்கிற அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் அவர்கள் அன்று சபைக்கு வர முடியாதவர்கள், நோய் நிமித்தமாகவோ மற்ற காரியத்திற்கு வர முடியாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாக அதை உதவிக்காரர்களிடத்தில் கொடுத்து அதை அனுப்புவார்கள். So in the first century, we can assume that mostly at any cost the believers will come for the church meeting. If they were absent, means they had some problem or sickness. முதலாம் நூற்றாண்டில் வாழ்ந்த விசுவாசிகள் எப்படியும் அவர் சபை கூடுகைக்கு வந்து விடுவார்கள். வராமல் இருப்பார்கள். ஆனால் நிச்சயமாகவே அவர்களுக்கு ஏதாவது நோய் நிமித்தமான சரீரப்பிரகாரமான பிரச்சனை இருந்தால் மட்டுமே அவர் வராமல் இருப்பார்கள். ஆக அப்படிப்பட்ட மக்களுக்கு அவர்கள் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அவர்கள் அனுப்புவார்கள் உதவிக்காரர்கள் மூலமாக. So after Lord's Supper there was a collection was made. அப்பம்பக்கும் ஆராதனை முடிந்த பின்பு காணிக்கையானது சேகரிக்கப்படும். From those who were willing, means it was not a what do you call, compulsory thing. Those who are willing to give according to his choice, they can give. அது மனப்பூர்வமாக தர வேண்டும் என்று உற்சாகப்படுத்தப்படக்கூடிய காணிக்கையாக இருந்தது. யாருமே கட்டாயப்படுத்துவது கிடையாது. அவருடைய விசுவாசனுடைய இருதயத்தில் அவர்கள் மனப்பூர்வமாக நிர்ணயித்துக் கொண்ட தொகையை அவர் காணிக்கையாக கொடுக்கும்படி உற்சாகப்படுத்தப்படுவார்கள். So this collection is deposited with the president and he may be handing it over to the deacons and all. அந்த சேகரிக்கப்பட்ட பணமானது காணிக்கையானது மூப்பருக்கு கொடுக்கப்படும். அந்த மூப்பரானவர் அதை வாங்கி பின்பு அதை உதவிக்காரரிடத்தில் வைக்கும்படி கொடுப்பார். ஏன்னா பணத்தை உதவிக்காரர்கள் தான் மெயின்டைன் பண்ணுவார்கள். This money was used to provide for the orphans and widows, then those who are in need because of sickness, also for the help of those who are in prison because of gospel or Christ's sake, then for strangers who are traveling from distant places. இந்த பணமானது விதவைகளுடைய தேவைகளுக்காகவும் திக்கற்ற அனாதை பிள்ளைகளுடைய தேவைகளுக்காகவும் சுவிசேஷ நிமித்தம் பாடுபடுகிற மக்களுடைய தேவைகளுக்காகவும் அல்லது பிரயாணம் பண்ணக்கூடிய அந்நியர்களுடைய தேவைகளுக்காக இதை சபையானது பயன்படுத்தும். Then the meeting will be closed by a benediction. பின்பு அந்த கூடுகையானது ஆசீர்வாத ஜெபத்தோடு அது முடிவடையும். The benediction formula we can see in 2 Corinthians chapter 13 verse 14. 2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துடைய கடைசி பகுதியில் அந்த ஆசீர்வாத ஜெபத்துடைய ஒரு முறையானது காணப்படும். 13-14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென் என்று. It was said by one of the elders. சபையுடைய மூப்பரில் யாராவது ஒருவரால் இது சொல்லப்படும். Because we can see that the direction for say the benediction or the blessing in Hebrew chapter 7 verse 7. எபிரேயர் 7:7 வசனத்தில் இதை நாம் பார்க்க முடியும். You can read that word. எபிரேயர் 7:7. அது எந்த திசையை நோக்கி எதை நோக்கி அது எடுக்கப்படும் என்பதை குறித்து பார்க்க முடியும். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமே இல்லை. Okay, so blessing is given by a superior to the inferior. So who is the superior in the church?
normally the person, the brother who leads the church, elders of the church, they are positionally superior, so they can give the benediction. அதாவது இங்க வாசிக்கும் போது பெரியவரானவர் சிறியவரை ஆசீர்வதிப்பார். சபையில் தேவன் கொடுத்திருக்கிற அந்த பொசிஷன், அந்த நிலையில் மூப்பரானவர் அவர் பெரியவராக கருதப்படுகிறபடியினால் மூப்பரானவர் சபையில் இருக்கிற மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த ஆசீர்வாத ஜெபத்தை சொல்லி அவர் முடிப்பார். Also sometimes the elderly person in the church, means elder by age, the oldest brother in the church, maybe a fatherly figure, he can also say the benediction. சில சமயங்களில் வயது முதிர்ந்தவர், எல்லாருக்கும் சபையார் எல்லாருக்கும் ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருப்பவர், தகப்பனை போல கருதப்படுகிறவர் இந்த ஆசீர்வாத ஜெபத்தை சொல்லி அவர் நிறைவு செய்வார். Then the farewell means the deacon, usually the deacon will speak like this: depart in peace. கடைசியில் விடை கொடுத்தல், பிரியா விடை கொடுத்தல் சொல்லுவோம் அல்லவா, அந்த சபையுடைய உதவிக்காரரானவர் இப்ப இந்த வார்த்தைகளை சொல்லுவார்: உங்களோடு சமாதானம் இருப்பதாக என்று சொல்லி அவர்களுக்கு பிரிய விடை கொடுத்து அனுப்புவார். So this was the first century. Second century church meeting was like. இரண்டாவது செஞ்சுரியில் இப்படித்தான் சபை கூடுகையானது நடைபெற்றது. Not much difference from the first century meeting. முதல் நூற்றாண்டிலும் இரண்டாம் நூற்றாண்டிலும் பெரிய அளவு ஒரு வேறுபாடு இல்லாதபடிக்குத்தான் அது கடந்து சென்றது. Okay, so yeah, if you have any point to discuss, you can discuss now. After that, we will go to next point. இந்த இதுவரைக்கும் படித்த சத்தியத்தில் ஏதாவது நாம் கலந்து ஆலோசிப்பதற்கு ஏதாவது இருக்குமானால் நீங்கள் இப்பொழுது கேட்கலாம். இதை முடித்த பின்பு நம்ம அடுத்த சத்தியத்துக்கு நாம் போவோம். சாம், சொல்லு சாம். இது கூடவே டைம் ஏதாவது எக்கோ ஆகுது, ஏதாவது ஒரு ஆஃப் பண்ணிக்கீங்களே. சாரி, அதாவது இது கூடவே டைம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் ஒர்க் எதுவும் பண்ணியிருந்தாங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கு இவ்வளவு டைம் அந்த மாதிரி எதுவும் சொல்லி எல்லாம் ரொம்ப கூட செஞ்சு கேக்கல சார். So means அதாவது ஃப்ரேம் ஒர்க் அந்த மாதிரி எதுவும் செஞ்சிருந்தாங்களா? அதாவது 3 hours 4 hours up to midnight வரைக்கும் worship இருக்கணும் அந்த மாதிரி. Is there any time bound, brother? Up to midnight or 3 hours 4 hours? We have mentioned that up to midnight means it happened in Acts chapter 20 when they gathered in the evening. So the first century church used to gather in the evening, Saturday night. So Saturday night evening they used to gather, then they will have supper, they will have Lord's Supper, then they will have message. So that was a special meeting. When Paul was present, the meeting was stretched till midnight. Otherwise it won't go like that. I think. நாம் அப்போஸ்தலர்கள் பார்க்கும் பொழுது பவுல் போன்ற மனிதர்கள் வரும் பொழுது அது ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்கா கருதப்பட்டது. ஆகவே சனிக்கிழமை சாயந்தரம் அவர்கள் ஆரம்பிப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையானது சனிக்கிழமை ஈவினிங்கே ஆரம்பித்து விடும். ஆகவே அவர்கள் அப்பமுக்கு ஆராதனை இதெல்லாம் முடித்த பின்பு அவர்கள் மிட் நைட் வரைக்கும் கிளாஸ் நடந்து கொண்டே போனது. அது ஒரு விசேஷமான மீட்டிங்காக இருந்தபடியால் மிட் நைட் வரைக்கும் போகும். இல்லாவிட்டால் அது முன்பாகவே முடிந்துவிடும். Otherwise, in the second century, they used to gather early in the morning, Sunday morning, early in the morning, because Sunday was not a holiday in that time. So they used to gather early in the morning, before the dawn, before the sun was up. இரண்டாவது நூற்றாண்டுகளில் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர்களுக்கு லீவு கிடைக்காத நிமித்தம் அவர்கள் அதிகாலையில், அதாவது சூரியன் உதிப்பதற்கு முன்பாக அவர்கள் கூடி வந்து எல்லா கூடுகையும் முடித்து விடுவார்கள். So we don't know how many hours they gathered together. நமக்கு தெரியாது எத்தனை மணி நேரம் அவர்கள் கூடி வந்தார்கள் என்று. But we can assume that by for doing all these things at least 2-3 hours needed. ஆனால் இத்தனை விஷயங்கள் செய்யப்பட வேண்டுமானால் குறைந்தது ஒரு 2-3 மணி நேரமாவது அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கும் என்று நாம் அனுமானிக்கலாம்.
வேறு ஏதாவது கேள்விகள் கேட்கலாம் தைரியமா? I have some practical question. Okay. So based on this light or based on this revelation, how shall we organize our meetings? Shall we change? Shall we alter? Because you said that they have given more importance to reading the scripture, because in those times they did not have any scripture in their hand, so they have given lot time to read the scripture. But now in our century, the situation is not like that. Everybody have 2-3 Bibles, so it is necessary to give more time for reading the scripture. So according to the revelation, we have heard this writings, first century, second century writing. How can we change our worship pattern? For example, the way we pray, the way we worship. About the readings of the scripture, we know that the first century situation was different, because we already discussed that they don't have had Bibles in their hands. So it was a necessity for them to hear the gospel, hear the word. So they had a lot of reading. So today we don't need that kind of a long readings. So because we all have Bible, we read Bible every day at home. So then there is no need of public reading that much. Means not that much as the first century church. Then about prayer, yeah, it is always good to follow the biblical pattern of prayer, because when we hear prayer, they look to heaven. They look to heaven. They prayed, our heavenly Father. That's what our Lord teaches. Our heavenly Father. So they were not looking down and praying, my heavenly Father or our heavenly Father. They were looking to heavens and said, our heavenly Father. So that was more, fitting to that word. And the posture of prayer, we are requesting God. We are asking something. So this will be the better posture. Even Muslims copied from Jews. They used to pray like this. But this posture, mostly I found it is Eastern culture. In Indian culture, we used to pray or worship or namaste, saying like this. So it is an Eastern posture, and praying by eyes closed. It's a kind of meditation like. It's also Eastern, I think. So it was not a biblical pattern. So it is good if we can follow like this, standing and pray. So whoever prays in the church, stand up and they can pray. I don't think it is a sin. It is a sin to sit and pray and all, but it's not a sin maybe. But for public meetings, for the common meetings, always they stood up and pray. Let me translate. Yeah, that is what we see in 1 Timothy also. 1 Timothy chapter 2. 1 Timothy அதிகாரம் 2 verse 8. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். So this is about the women's role in leading the prayer. So they lift up their hands and pray. That is what Apostle Paul is saying. பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். It is not like this some Pentecostals do. They lift their hands up and pray. It's like this. நான் கேட்ட கேள்வி என்னவென்றால், இப்ப முதல் நூற்றாண்டுகளிலும் இரண்டாம் நூற்றாண்டுகளிலும் இருந்த அந்த திருச்சபையார் இப்படியெல்லாம் சபையை நடத்தியிருக்கிறார்கள். ஆக இந்த வெளிச்சத்தில் இப்பொழுது நாம் எதையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும், எதையெல்லாம் விட்டு விட வேண்டும், எப்படிப்பட்ட சபை கொடுகையை நாம் இந்த நமக்கு கிடைத்த வெளிச்சத்தில் நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டேன்.
அப்பொழுது சகோதரர், எல்லாவற்றையும் அப்படியே நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு வேதத்தை வாசிப்பது. அப்பொழுதிருந்த மக்களுக்கு வேதம் இல்லாத நிமித்தம் சபையில் வேத வசனங்களை வாசிப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் இப்பொழுது நம்ம எல்லோரிடத்தும் சபை வேத வசனம் இருக்கிறபடியினால் நாம் வீடுகளில் நாம் தினமும் வாசிக்க வேண்டும், வாசிப்போம் என்று நம்புகிறோம். ஆகவே அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு நாம் குறைந்த அளவு நேரம் கொடுத்தா ஒதுக்கினால் போதும். ஆனால் ஜெபம் என்று வரும் பொழுது முடிந்த அளவு வேதமானது எப்படி நமக்கு காண்பிக்கிறதோ அந்த பிப்ளிக்கல் பேட்டர்ன், வேதம் காண்பிக்கிற முறையை நாம் அப்படியே பின்பற்றினால் நன்றாக இருக்கும். பெரும்பாலும் இந்த கைகளை இப்படி வணங்கி குவித்துக் கொண்டு கண்களை மூடுவது எல்லாமே அது கிழக்கத்திய மக்களுடைய பழக்கமாகும். நமஸ்தே, வணக்கம் என்று வணங்குவது, கண்களை மூடுவது என்று அது மெடிடேஷன், அது தியானம் செய்யக்கூடிய மக்களுடைய முறை. ஆனால் வேதத்தில் பார்க்கும் பொழுது கைகளை உயர்த்தி வேதத்தை வாசிக்கும் போது நாம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்றுதான் ஜெபிப்பதற்கு நாம் ஆரம்பிக்கிறோம். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதாவே என்று சொல்லும் பொழுது நாம் தலையை தாழ்த்தி கொண்டு நாம் பூமியை பார்த்து கொண்டு பரலோகத்தில் பிதாவே என்று சொல்வோமானால் அது சரியாக இருக்காது. ஆகவே கைகளை இப்படி விரித்து தலையை உயர்த்தி சபையில் எழுந்து நின்று பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லும் பொழுது அது ஒரு அர்த்தமுள்ள ஜெபமாக காணப்படும். ஈவன் முஸ்லிம்ஸ் கூட கிறிஸ்டியன்ஸ் இருந்து காப்பிடிக்கிறாங்க, யூதர்கள்ட்ட இருந்து இப்படிதான் வைத்து கேட்கிறாங்க. ஆகவே கிறிஸ்டியன்ஸ் நம்ம புதிய ஏற்பாடு சத்தியத்தின்படி நம் கைகளை இப்படி வைத்துக் கொண்டோ அல்லது இப்படி கேட்க கொண்டோ ஜெபிப்போமானால் அது இன்னும் நன்றாக காணப்படும். நம்ம 1 தீமோத்தேயுவில் கூட பார்க்கிறோம், கைகளை உயர்த்தி கொண்டு ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது செய்யக்கூடிய சில சபை பிரிவினர் செய்யக்கூடிய கைகளை உயர்த்தி இப்படி ஜெபிப்பது அல்ல. வேதமான சொல்லும் பொழுது இப்படி ஜெபிப்பது, கைகளை உயர்த்தி சொல்லும் பொழுது இந்த ஒரு முறையைத்தான் பவுலானவர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி நீங்கள் ஜெபியுங்கள், புருஷர்கள் எங்கு ஜெபித்தாலும் என்று. Okay, any other questions? What about other greetings and go with peace like that, and any other practice shall we follow? For example, these are examples. There is no specific commandments. If there is commandment, we have to do that, but we don't have commandments for all these things. These are the examples. These are the patterns. If we find something good and encouraging or beneficial for our spiritual growth, we can adopt that. Even the holy kiss. The holy kiss was not our culture. It was the Middle East culture. So they used to greet everyone with a holy kiss. So that also was practiced in the first century. But in here, some churches they are practicing holy kiss after the meeting. Some churches they just shake hands. Whatever is fitting, we can do. இவையெல்லாம் அவர்கள் கட்டளையாக கொடுக்கப்படவில்லை. அவர்கள் செய்த ஒரு மாதிரியைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கட்டளையாக கொடுத்தால் நிச்சயமாக நாம் கடைபிடிக்க வேண்டும். இவையெல்லாம் மாதிரியாக இருக்கிறபடியினால் நமது கலாச்சாரத்துக்கு எது உகந்ததாகவோ அல்லது நமது சபை மக்களை எது உற்சாகப்படுத்தும் விதமாக இருக்கிறதோ அது போன்ற முறைகளை நாம் கடைபிடிக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு பரிசுத்த முத்தம் என்று சொல்லக்கூடிய, அதாவது சபை முடிந்த பின்பு எல்லாரும் ஒருவருக்கொருவர் கட்டி பிடித்து வாழ்த்து சொல்லி அனுப்புகிறோம். சில சபைகளில் இது மிடில் ஈஸ்ட், மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கமாகும் வாழ்த்து சொல்வது. சில சபைகளில் நாமும் கூட அது நன்றாக இருக்குதுன்னு சொல்லி அதை கட்டி அணைத்து வாழ்த்து சொல்லி நாம் அனுப்புகிறோம். அது சில சபைகளில் அது வெறும் கரங்களை மட்டும் குலுக்கி அவர் வாழ்த்து சொல்லுவார்கள். எது நமது கலாச்சாரத்துக்கு ஒத்து வருகிறதோ, எது நமக்கு உற்சாகப்படுத்துகிறதோ அதை நாம் கடைபிடிப்பதில் ஒன்றும் தவறில்லை. அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுத்தீங்களா, எப்படி அவங்க கையாண்டாங்களா இல்லையா, அல்லது நாம இன்னைக்கு எப்படி கையாளணும்? இதுல வொர்ஷிப் டைம்ல நாம பண்ணக்கூடாதுன்னு சிலருக்கு இருக்கு, சிலருக்கு வொர்ஷிப் டைம்லயும் பண்ணலாம்னு இருக்கு. அப்ப அதுல வொர்ஷிப் டைம்லயும் யார் பண்ணலாம் யார் பண்ணக்கூடாது, இந்த ஒரு டிஃபரன்ஸ் இது. What about music instrument, brother? Nowadays some churches are they during worship time no music instruments should be played. They very strictly they order. Some churches they give the permission to play the music instrument.
In some churches, See, yeah. Then whom shall we encourage? I don't think God has any problem with music because in Old Testament, in the Jerusalem temple, we can see a big choir was there, consisted of both male and female singers. தேவனை பொறுத்தவரை கர்த்தருக்கு இசையை குறித்து அவருக்கு எந்த விருப்பம் இல்லை என்பதை தெளிவாக சொல்ல முடியும். பழைய ஏற்பாட்டில் எருசலேம் அந்த ஆலயத்தில் ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்து ஒரு பெரிய பாடல் குழுவினர்களை தேவனானவர் நியமித்திருந்தார், பாடல் பாடி அவர் ஆராதிப்பதற்கு. And they had 3 kinds of musical instruments also. 3 வகையான இசைக்கருவிகளை அவர் கொண்டு வந்தார்கள். Wind instruments, string instruments, and percussion instruments. Means something they used to blow like trumpet. ட்ரம்பட்டை போல காற்றை பயன்படுத்தி வாசிக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட், ஊதுவது. Then they had harp. ஹார்ப் என்று சொல்லக்கூடிய யாழ் வகையான காரியங்கள், யாழ் வகையான stringed instrument. கிட்டாரை போல என்ன சொல்லுவாங்க, கம்பிகளை கொண்டு ஒலி எழுப்பக்கூடிய இசைக்கருவிகள். Then they had this one, what you call percussion instrument, or tappo, like to beat like this. டேம்பரின் வகையை போல தட்டக்கூடிய ஒலி எழுப்பக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட், பட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, பட்டை. All these instruments can be seen in the Old Testament church. பழைய ஏற்பாட்டு சமயங்களில் இந்த 3 வகையான இசைக்கருவிகளையும் கூட அவர் பயன்படுத்தி தேவனை துதித்ததை நாம் காண முடியும். Is there any reference, Didache or 2nd century or 1st century, the music instrument were allowed in the church's church meeting, brother? See, in Old Testament we can see, especially in Psalm 150, we can see all these instruments. In New Testament, the 2nd century, Didache or something, brother? Second century, the 1st and 2nd century, we should understand the situation of the Christians. They didn't have a permanent church building. They had no cathedrals like, towards the second, even in the 1st century also, their meetings were, somewhat secret meetings, because the public were not lenient to them. So they don't have they don't have much voice and all these kinds of singing and dancing and all these things. முதலாம் நூற்றாண்டு சபை கூடி வந்த அந்த பின்னணியை குறித்து நாம் கவனம் கொள்ள வேண்டும். முதலாம் நூற்றாண்டுகளில் அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை, அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களோட குடுகையானது அவர்கள் சொந்தமான பில்டிங் எதுவும் கிடையாது. அவர் ரகசியமாக கேட்டகோம் என்று சொல்லக்கூடிய அந்த குகைகளிலும் கூட சில சமயங்களில் அவர்கள் கூடி வந்து தேவன் ஆராய்ச்சி நிமித்தம் இது போன்ற இசைக்கருவிகள் எல்லாம் அவர்கள் பயன்படுத்தாமல் வந்திருக்க கூடும். So singing developed later gradually. There was different stages in developing this singing in the church. It was like reading psalms and singing a hymn, but later the congregational singing started, antiphonal singing. One group will sing, then the other group will sing, like responsive singing. These kinds of singing developed later in the towards the end of the 2nd century or 3rd century, like that. சபையில் பாடக்கூடிய இந்த தன்மையானது அது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அது வளர்ந்தது. 2ஆம் நூற்றாண்டுடைய கடைசி பகுதியில் 3ஆம் நூற்றாண்டில் வரும் பொழுது அவள் தனித்தனியாக பாடிக்கொண்டிருந்ததில் 2 குரூப்பாக, ஒரு குரூப் பாடுவார்கள், அதுக்கு அடுத்து அவர்களுக்கு மறுமொழியாக இன்னொரு குரூப் பாடுவார்கள், சபையாக சேர்ந்து பாடுவது என்று இது கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக சபை பாடலானது ஆரம்பிக்கப்பட்டது. So 1st century church, 2nd century church, they might not have used musical instruments. முதல் 2ஆம் நூற்றாண்டு சபைகளில் அவர்கள் எந்த விதமான இசைக்கருவிகளையும் பயன்படுத்தாமல் இருந்திருப்பதற்குத்தான் சாத்தியக்கூறுகள் அதிகம். ஏனென்றால் அவர்களது அந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பார்த்தோமானால்
the Christian church got freedom after the 4th century, after 325, after the Emperor Constantine converted to Christianity. கான்ஸ்டன்டைன் என்று சொல்லக்கூடிய அந்த ரோமருடைய சீசர் ராஜாவானவர் அவர் கிறிஸ்தவனாக மாறின பின்புதான் கிறிஸ்தவ சபைகளுக்கு ஒரு சுதந்திரம் கிடைத்தது 4வது செஞ்சுரியில் 325வது ஆண்டில். But today we can use musical instruments because we have seen that in Old Testament church, Old Testament times, God allowed it and it was okay with the holy people of God. So musical instrument does not have any problem. But the thing is that we should give importance to the praise and worship, the words we use to glorify God, not to the music. So today what happened many times, it is the music which is taking the upper hand. So that sound and all these orchestrations and all these things. இன்று நிச்சயமாகவே நாம் இசைக்கருவிகளை பயன்படுத்தி தேவனை துதிக்கலாம், ஆராதிக்கலாம். ஆனால் அதில் கவனம் கொள்ள வேண்டியது இசையுடைய சத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. தேவனை துதிப்பதற்கும் அவரை ஆராதிப்பதற்குமான வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்று டம் டம் என்று அதிகமாக சத்தத்தை எழுப்பி அவர்கள் வார்த்தைகளை குறைத்து சத்தத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலத்தை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம். Yeah, in charismatic churches, they use musical instruments to, encourage people to speak in tongues, because when they play some fast music, fast notes in keyboard or drums, then only this speaking in tongues will come. அதாவது கரிஸ்மேட்டிக் என்று சபை சொல்லக்கூடிய, அதாவது அந்நிய பாஷைகளை உற்சாகப்படுத்தக்கூடிய சபைகளில் எல்லாம் அவர்கள் இந்த இசைக்கருவிகளை அவர்கள் அந்நிய பாஷை பேசுவதற்கு உற்சாகப்படுத்துவதை பயன்படுத்துகிறார்கள். அதிகமான வேகமான பீட் போடும் பொழுதுதான் அவர்கள் அந்நிய பாஷைகளை இன்னும் அதிகமாக சத்தம் போட்டு பேசுவார்கள். அவர் அந்நிய பாஷைகளை பேசுவதற்காக இந்த இசைக்கருவிகளானது பயன்படுத்தப்படுகிறது. But we know that music will be fine to listen when it has rhythm and all these things. That is good. That is okay. We can use music in the church. We can use music for the worship. That is not anything forbidden for the church. சபையானது தேவனை கருத்தோடும் முழு இருதயத்தோடும் ஆராதிப்பதற்காக, அவர் துதிப்பதற்காக இசைக்கருவிகளை பயன்படுத்துவதற்கு சபையானது எப்பொழுதும் தடை செய்யப்படுவது கிடையாது. You should not be a nuisance for the neighbors. That is the main point. நாம் பக்கத்தை வீட்டுக்காரர்களுக்கு, அண்டை வீட்டாக்காரர்களுக்கு நாம் ஒரு தொல்லை தரும்படியான விதத்தில் நாம் இசைக்கருவிகளை பயன்படுத்துவது கூடாது. அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். Okay. Then who all can sing? Who all can be the part of the church choir? That is another question. சபையுடைய இசைக்குழுவில் யாரெல்லாம் பங்கு வகிக்க வேண்டும் என்பது அடுத்த கேள்வி. Both brothers and sisters can be members of church choir. சகோதரர்களும் சகோதரிகளும் கூட அந்த சபையுடைய கொயர் என்று சொல்லக்கூடிய அந்த இசைக்குழுவில் பங்கெடுக்கலாம். Both brothers and sisters can play musical instruments. சகோதரர்களும் இசைக்கருவிகளை இசைக்கலாம். But only brothers can lead the music. சகோதரர்கள் தான் அந்த இசையை வழிநடத்தி செல்ல வேண்டும், லீட் பண்ண வேண்டும். Because it is also a ministry. ஏனென்றால் இசைக்கருவிகளை இசைப்பதும் கூட சபையில் செய்யப்படக்கூடிய ஒரு ஊழியமாக கருதப்படுகிறது. The choir leader must be a brother. The music leader, the worship leader must be a brother. இசைக்குழுவுடைய தலைவர் சகோதரராக இருக்க வேண்டும். அவர்தான் தலைமைத்துவம் பெற்று நடத்த வேண்டும் இசைக்குழுவை. And singing of solo is not good, because when a solo is sung by a sister, that will not be according to the instructions given by Paul about the church. So a group singing is okay. Both brothers and sisters can sing together. சகோதரனும் சகோதரியும் சேர்ந்து ஒரு குழுவாக பாடுவது சரியானது. ஆனால் தனி பாட்டு, சோலோ சாங் என்று சொல்லக்கூடிய தனிப்பாட்டை சகோதரிகள் பாடுவது அது உற்சாகப்படுத்தப்படுவது கிடையாது. பவுல் தெளிவாக சொல்லுகிறார். Sisters can sing after the church meeting. If it is a different meeting, it's okay. But in the church meeting, women are asked to keep silent.
சபையுடைய கூட்டம், அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கக்கூடிய இந்த சபை கூட்டத்தில் சகோதரிகளானவர்கள் தனியாக பாடல் பாடுவது தவிர்க்கப்பட வேண்டும். அதாவது ஞாயிற்றுக்கிழமையை தவிர மற்ற நாட்களில் நடக்கக்கூடிய கூட்டங்களில் சகோதரிகள் தனியாக பாடல் பாடுவது உற்சாகப்படுத்தப்படலாம், தவறு ஒன்றும் இல்லை. But when men are present, that is discouraged. Some brothers, they say that it is not fitting for a woman to sing in a meeting where brothers are present. But some say it's okay, it's not a church meeting. Which is not permitted in the church meeting is permitted in other meetings. It is okay. So, but when we see about church meetings, strictly women cannot do a speaking ministry, a leading ministry, that we are going to discuss. ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய கூடுகையில் சகோதரர்கள் அங்கு இருப்பது நிமித்தம் சகோதரிகள் எந்த விதமான தலைமைத்துவ ஊழியங்களோ தலைமையேற்று நடத்தக்கூடிய காரியங்களோ செய்யக்கூடாது. ஆனால் சபை அல்லாத கூட்டங்களில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற கூட்டங்களில் சில சகோதரர்கள் அதையும் கூட அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் அது சபை கூட்டம் அல்லாத நிமித்தமாக சகோதரர்கள் இருந்தாலும் கூட சகோதரிகள் பாடுவது போன்றது அனுமதிக்கப்படலாம், என்றால் அது சபை கூடுகையாக கருதப்படாத நிமித்தம். But still we should be careful about who is leading the choir, the song. So always it is the scripture encourages the brothers to lead, and women are not permitted to lead a group of men. அந்த சபை அல்லாத கூட்டமாக இருந்தாலும் கூட சகோதரர்கள் அங்கு இருக்கும் பொழுது சகோதரிகள் நம்ம பாடல்களுக்கு அனுமதித்தாலும் கூட அவர்கள் லீடிங், அந்த தலைமையேற்று நடத்தக்கூடிய அந்த ஒரு காரியங்களை நாம் ஜாக்கிரதையாக இருந்தால் நன்றாக இருக்கும். For example, when we have a fellowship meeting in one of the families, some brothers are there, the sisters are there. So one of the sisters want to sing a song, it's okay. But it is not the case with an official meeting of the church. That is different. காட்டேஜ் பிரேயர் மீட்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தில் ஒரு ஐக்கிய குடும்பம் நடக்கிறது. அந்த கூட்டத்தில் ஒரு சகோதரியானவர்கள் தனிப்பாடல் பாடுவது உற்சாகப்படுத்துகிறோம், அது ஒன்றும் தவறு கிடையாது. என்றால் அது சபையுடைய அபிஷியல் மீட்டிங் என்று கருதப்படாத நிமித்தம் அதை நாம் அனுமதிக்கலாம். Is it clear, or some more clarification is needed? Steve, clear ஆயிடுச்சா இல்ல இன்னும் சில கிளாரிஃபிகேஷன் வேணுமா? It's clear.